அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கும் ஜிபிஎஃப் வட்டி விகித அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் வட்டி எவ்வளவு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக பிபிஎஃப், கேவிபி, என்எஸ்சி போன்ற திட்டங்களுக்கான வட்டி விகிதம் எவ்வளவு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்புகளும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஃப் தொடர்பான ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு. அக்டோபர் முதல் டிசம்பர் காலாண்டிற்கான பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது ஜென்ரல் ப்ராமினன்ட் ஃபண்ட் மற்றும் பிற நிதிகளுக்கான வட்டி விகிதம் மாறாமல் 7.1% இருக்கும் என்று நிதி அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. இது ஜிபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு ஒரு சிறிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. 2024-25 ஆண்டில் பொது வருங்கால வைப்பு நிதி மற்றும் பிற ஒத்த நிதிகளை சார்ந்தவர்கள், அதாவது அந்த சந்தாதாரர்களுக்கு கிரெடிட்டில் உள்ள தொகைகளுக்கு அக்டோபர் 1, 2024 முதல் டிசம்பர் 31, 2024 வரையிலான காலாண்டிற்கு 7.1% என்ற விகிதத்தில் வட்டி செலுத்தப்படும் என்று பொதுவான தகவலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விகிதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 1, 2024 முதல் அமலில் இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த பொருளாதார விவகாரங்கள் துறையில் அலுவலகங்கள் குறிப்பானையிலும் இது தற்போது குறிப்பிட்டிருக்கு. இந்த 7.1% வட்டி விகிதம் பின்வரும் நிதிகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஜென்ரல் ப்ராவிடன்ட் ஃபண்டு, அதுக்கப்புறம் த கான்ட்ரிபியூட்டரி ப்ராமினன்ட் ஃபண்டு, த ஆல் இண்டியா சர்வீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்டு, த ஸ்டேட் ரயில்வே ப்ரொவிடென்ட் ஃபண்டு, அடுத்தது த ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டு, த இண்டியன் ஆர்டினன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, த டிஃபென்ஸ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் ப்ராவிடென்ட்டு, அடுத்து த ஆர்ம்டு ஃபோர்ஸ் பர்சனல் ப்ராவிடென்ட், இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1, 2024 தொடங்கி டிசம்பர் 31, 2024 அன்று முடிவடையும் வரை 2024-25 நிதியாண்டின் 3வது காலாண்டிற்கான பல்வேறு சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் 2024-25 நிதியாண்டின் 2வது காலாண்டில், அதாவது ஜூலை 1, 2024 முதல் செப்டம்பர் 30, 2024 வரை அறிவிக்கப்பட்ட வட்டி விகிதத்திலிருந்து மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் மேலும் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுனாலும் நம்ம சேனலில் நம்ம கொடுப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கும்